தேசிய நெடுஞ்சாலைகளில் சட்டவிரோதமாக வைக்கப்படும் அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்றுவதற்கு தமிழ்நாடு அரசு காவல்துறை ஒத்துழைப்பு அளிப்பதில்லை என உயர்நீதிமன்றத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது. விவரங்களை தர இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம். இது பற்றி முழு தகவலை சொல்லலாம். வணக்கம். தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்ற போதுமான ஒத்துழைப்பை அரசு வழங்கவில்லை என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புகார் தெரிவித்திருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என கூறி சென்னையைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஆகியோருடைய அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தரப்பில் சட்டவிரோதமாக அரசியல் கட்சிகள் அமைத்துள்ள கொடிக்கம்பங்கள் அகற்ற தமிழக அரசும் காவல்துறையும் உரிய ஒத்துழைப்புகளை அளிக்கவில்லை என புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தமிழக தலைமைச் செயலாளரை தாமாக முன்வந்து எதிர்மனதாக சேர்த்த நீதிபதிகள் நெடுஞ்சாலைகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற ஒத்துழைப்பு அளிக்கவில்லையா என்பது குறித்து விளக்கம் அளிக்க உத்தரவிட்டு மார்ச் 11ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். மேலும் நெடுஞ்சாலைகளில் உள்ள சட்டவிரோத கொடிக்கம்பங்களை அகற்றும்படி உயர்நீதிமன்றம் பல உத்தரவுகள் பிறப்பித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் அவற்றை அகற்றாதது நீதிமன்ற அவமதிப்பு செயல் எனவும் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நன்றி ஆனந்த்குமார்.